அதிமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்ட உதய் மின் திட்டத்தினால்தான் மின்கட்டணம் உயர்ந்துள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதை காப்பியடித்து மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளதாக விமர்சனம் செய்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த பட்ஜெட் பீகாருக்கும் ஆந்திராவுக்குமானதுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது என்பதை பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பாஜக அரசு வேறு வகையில் செலவு செய்துள்ளதாக சிஏஜி அறிக்கை கூறி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த குற்றச்சாட்டுக்கு பாஜகவினர் பதில் கூற வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து 25 எம்பிக்களை பாஜக கூட்டணிக்கு அளித்திருந்தால் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியது குறித்த கேள்விக்கு செய்தியாளர்களுக்கு பதிலளித்த அவர், பிற்போக்குவாதிகள் அப்படி பேசுவார்கள் எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி டெபாசிட் வாங்காத நிலையை மக்கள் உருவாக்குவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் உதய் மின் திட்டத்தில் அதிமுகவினர் கையெழுத்திட்டதனால்தான் மின்கட்டண உயர்வு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மின்கட்டண உயர்வை முதலமைச்சர் பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். உண்மையே பேச தெரியாதுன்னு பாஜக உண்மை பேச தெரியும். இப்ப நாங்க சிஏஜி அறிக்கை இருக்கு சார். சிஏஜி அறிக்கை வச்சுதான் பொதுப்பணி இந்த மாவட்டத்துல மயிலாடுதுறையில ஆய்வு. இதே சிஏஜி அறிக்கை சொல்லுது, எத்தனை 1000 கோடி ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட பணம், அந்த பணத்தை ரயில்வே பாதுகாப்புக்கு செலவு செஞ்சீங்களா அப்படின்னு செஞ்சுன்றாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்றாங்க செய்யல, நீங்க வாங்கி பங்களா சொகுசு பங்களா வச்சிருக்கீங்க. கோவில்பட்டியில் சட்டவிரோதமாக டிரேட்மார்க் லேபிளை பயன்படுத்தி தீப்பெட்டி மற்றும் பண்டல்களை தயாரித்த 4 பேர் மீது அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் பிரபாகரன். இவர் கோவில்பட்டி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஓம் மேட்ச் இண்டஸ்ட்ரியல் என்ற பெயரில் கடந்த 7 வருடங்களாக தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இவரது ஆலையில் தயாரிக்கப்படும் தீப்பெட்டி அட்டையில் முன்பக்கம் யானை படத்துடனும் பின்பக்கம் யானை தும்பிக்கையுடனும் டிரேட்மார்க் சான்று பெற்று வியாபாரம் செய்து வருகிறார். இவரது தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் தீப்பெட்டி பண்டல்கள் குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வினோத் பிரபாகரின் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டி பண்டல்களில் ஏற்றுமதி குறைந்து வந்துள்ளது. ஏற்றுமதி குறைந்ததற்கான காரணம் குறித்து அவர் நீண்ட நாட்களாக யோசனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் சரவணன் வெங்கடேஷ் மற்றும் குட்டி என்பவர்கள் வினோத் பிரபாகரன் பயன்படுத்தி வரும் டிரேட்மார்க் படங்களை பயன்படுத்தி அதே சிட்கோ தொழிற்பேட்டையில் ஸ்ரீ அபிஷேக பிரியன் மேட்ச் இண்டஸ்ட்ரியல் என்ற தீப்பெட்டி தொழிற்சாலையை நடத்தி வந்துள்ளனர். இதனை கண்டறிந்த வினோத் பிரபாகரன் இதுகுறித்து சரவணன் வெங்கடேஷ் மற்றும் குட்டி ஆகியோரிடம் முறையிட்ட போது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் வினோத் பிரபாகரன் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது இப்பிரச்சனையை எங்களால் வழக்கு பதிவு செய்ய முடியாது என கூறிய காவல்துறையினர் திருநெல்வேலியில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரை அணுக அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து திருநெல்வேலியில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவல்துறையில் வினோத் பிரபாகரன் புகார் அளித்தார். அப்புகாரின் அடிப்படையில் சரவணன் வெங்கடேஷ் மற்றும் குட்டி ஆகியோர்கள் மீது வழக்கு பதிவு செய்த அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் ஒரு யானை படத்தை ப்ராப்பராக ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி அதை தீப்பெட்டி பண்டல்களை அச்சிட்டு முறையாக மார்க்கெட்டில் விற்பனை செஞ்சுட்டு வந்தேன். என் பிராண்டுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கோவில்பட்டி ஹரிஷ் என்ற நபர் ஸ்ரீ அபிஷேக பிரியன் மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ்ன்றவங்க மூலமாக என் பிராண்டு போலயே போலியான யானைப்படுத்தக்கூடிய தீப்பெட்டி பண்டல்களை உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டில் போட்டு என் பிராண்டோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரிய வந்த நிலையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இதை பற்றி புகார் தெரிவிச்சிருந்தேன். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாய பிரச்சினைகள் குறித்து போராடும் விவசாயிகளை கைது செய்வதும் அவர்களை வீட்டு காவலில் வைப்பதும் ஏன் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு மற்றும் விவசாயிகள் கூட்டத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியரை தடுத்து நிறுத்தி காவிரி நீர் திறக்கப்படாமல் இருப்பது குறித்து முறையிட்டனர். தொடர்ந்து மலம் தின்னும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 95 கோடி விவசாயிகள் இருக்கும் நாட்டில் விவசாயத்திற்காக வெறும் 1.5 லட்சம் கோடியை மட்டும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருப்பது எந்தவித நியாயம் என கேள்வி எழுப்பினர். மேலும் நாட்டின் மக்கள் தொகையில் 1% கூட இல்லாத ராணுவத்திற்கு 4.5 லட்சம் கோடி ஒதுக்கும் மத்திய அரசு நாட்டின் மக்கள் தொகையில் 2/3 பங்கு இருக்கும் விவசாயிகளை ஏன் மதிப்பதில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் நலனுக்காக போராடும் விவசாயிகளை கைது செய்வதும் அவர்களை வீட்டுக் காவலில் அடைப்பதும் ஏன் என கேள்வி எழுப்பிய நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டி டெல்லி சென்று போராட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் வித்யாதரன் குற்றம் சாட்டியுள்ளார். லோக் ஜனசக்தி கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகத்தை மர்ம நபர்கள் சிலர் காரில் வைத்து மோதி கொலை செய்ய முற்பட்டதாக கூறி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து அக்கட்சியின் மாநில தலைவர் வித்யாதரன் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கரூரில் இயங்கி வரும் கிஸ்கால் எனும் ப்ளூ மெட்டல் நிறுவனத்தில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த சேகர் என்பவர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக லோக் ஜனசக்தி கட்சியின் மாவட்ட தலைவர் செயல்பட்டதே இந்த தாக்குதலுக்கு காரணம் என கூறினார். மேலும் கரூரில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த நபர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இந்த சம்பவத்தில் இனியும் நடவடிக்கைகள் எடுக்க தவறினால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ஏற்பட்ட நிலைமைதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். முறைகேடாக நடைபெறும் குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறிய அவர், பட்டியலின மக்கள் என்றாலே மாற்றாந்தாய் மக்களாகவே எந்த அரசாக இருந்தாலும் பார்க்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு என்னவென்றால், அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சேகர் என்பவர் அந்த கம்பெனிக்கு உள்ளேயே தாக்கப்பட்டு அதனுடைய விளைவாக ஒரு கேஸும் பதிவு செய்யப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் அது ஐபிசியில் பதிவு செய்யப்பட்டு அப்புறம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அது SC/ST வன்கொடுமையில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் யார் மீதும் இதுவரை ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் குறிப்பிட வேண்டியது, தலித்துகளின் மீது நடக்கும் கொடுமைகள் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்திய கிரிக்கெட் வாரியம் தனக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் அளிப்பதாக இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய கிரிக்கெட் வாரியம் தனக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் அளிப்பதாகவும் காயங்கள் காரணமாகத்தான் தன்னால் சில போட்டிகளில் பங்கேற்க முடியவில்லை எனவும் கூறினார். மேலும் கிரிக்கெட்டில் அரசியல் ஏதும் நடைபெறவில்லை என கூறிய அவர், வீரர்களிடம் கிரிக்கெட் வாரியம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் பார்ப்பதில்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். கிரிக்கெட் வாரியம் மற்றும் சக வீரர்களின் ஒத்துழைப்பால் தான் இந்திய கிரிக்கெட் அணியில் தன்னால் சிறந்த வீரராக உருவாக்க முடிந்ததாகவும் அதனால்தான் IPL போன்ற கிரிக்கெட்டில் பங்கேற்று சிறப்பாக விளையாட முடிவதாகவும் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டிக்கு பிறகு ரசிகர்கள் அதிகம் பார்க்கும் கிரிக்கெட் போட்டியாக TNPL போட்டி மாறியுள்ளதாக தெரிவித்த அவர், TNPL போட்டி மூலம் தமிழகத்தில் இருந்து 15 கிரிக்கெட் வீரர்கள் உருவாகியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். TNPL கிரிக்கெட் போட்டிகள் மூலம் கிராமப்புற வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் TNPL கிரிக்கெட் தொடக்கத்தை விட தற்போது முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது. கிரிக்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நானும் நல்லபடியாக விளையாண்டுருக்கேன். ஸோ IPL இந்த சீசன் நல்லபடியாக போச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீரர்கள் எல்லாருமே ஒரு அரவணைப்பு கண்டிப்பாக எல்லாருமே அரவணைக்கிறனால தான் நான் முன்னாடி ஒரு நடராஜனா வந்து நின்றுருக்கேன். லாஸ்ட்டாக ஹிந்தி சம்மந்தமாக இல்லைங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை. அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல. நான் பேசின விஷயம், நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம். ஆனால் அது வந்து வேற மாதிரி, அது அப்படி நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேற மாதிரி போயிடுச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.